ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேச வந்தேன்னா, இப்போது லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டுட்டு போகணும். ஸோ வித்தின் லெசன் ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். த திங் இஸ், லைஃப் எப்படியுமே கரெக்டாக அந்த ப்ராப்பரான வே எடுத்து வச்சோன்னா அந்த அந்த வேவாகவே போகாதுல்ல. அது ஏன் அப்படி நடக்குது? தென் வாட் சம் பேசிக் திங், எப்படி கௌதம் புத்தர் வந்து என்ன விஷயம் கண்டுபிடிச்சி எப்படிலாம் தேனாரோ அந்த அந்த லைன் படித்தேன். ஆக்சுவலாக பர்சனலாக நான் கொஞ்சம் யோசித்தேன், லைக் எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைலாம் அக்கறாகுது ஒரு ஒரு லைஃப்பில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில் கெட் டு நோ தட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒருத்தரோட லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் படித்தேன். தென் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கௌதம் புத்தர் என்ன லைன் சொல்ல வந்தார்னா, ஆக்சுவலாக ஒரு ரிச்சஸ்ட் ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு பிரின்சஸ், ஓகேவா? அவரோட அப்பா எப்படி அவரை பார்த்துக்கிட்டாருன்னா, வழினா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட எல்லா சௌகரியமும் இருக்கும். ஸோ அவருக்கு தேவையான நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, குழந்தை குட்டி இருக்கும். ரொம்ப ஜாலியான லைஃப்க்கு வந்து கௌதம் புத்தருக்கு வாழ்ந்துட்டுருக்கு. பட் ஒரு செர்டன் டைமில் தான் அந்த மதில் சுவர் இருக்குல்ல, கோட்டை மதில் சுவர், அதுக்குள்ளேயே தான் இருப்பார். அந்த செட்டையும் தாண்டி வெளியே போக மாட்டார். பட் ஒரு மொமெண்ட்டில் அதை விட்டு வெளியே போகும்போது ஒரு செர்டன் ஏஜில் வெளியே போய் பார்க்கையில் யாரோ ஒருத்தர் செத்து போயிருக்காங்க. அவனை பாடையில் கட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பட் அது அவரால் ஏற்றுக்க முடியல. என்ன ஏதுன்னு பக்கத்தில் இருக்கிற காவலர்கள்ட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி வயசானா கண்டிப்பாக ஒரு நாள் இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் இவனை கொண்டு போய் புதைச்சிருவாங்க அப்படின்னு ஒரு லைன் சொல்கிறாரு. அது அவரால் ஏற்றுக்க முடியல. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி. தென் அதுக்கப்புறம் இன்னொருத்த மொத்தம் ரொம்ப ஒல்லியாக இருக்கான். என்னடா நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் பழம் சாப்பிட்டுட்ருக்கோம், அறுசுவை விருந்தம் சாப்பிட்டுட்ருக்கோம், கரெக்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம், என்னமோ விஷயம் நாம் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். பட் இங்கே இருக்கோம் ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க, இவங்க சாப்பிடலாம் மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது. ஓ, இது ஒரு இன்ஸ்டன்ட். அப்புறம் இன்னொருத்தன் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. எங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக் வேணும்னா ஓகே, ஒரு 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 பர்டிகுலர் ஃப்ரூட் வந்து ரொம்ப ரேர், ஒரு வேறு ஒரு கிங்டம் தான் கிடைக்குதுனாலும் அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியும். பட் இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்குது, இன்னொருத்தரோட எப்படி இருக்குது, ஏன் இதோட வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ணுறாரு. இப்படி ஒருத்தனை பார்க்கும்போது இன்னொருத்தரை பார்க்குறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக என்ன விஷயம்னு யோசிச்சுட்டு இருக்கையில் ஒரு புத்த துறவி ஒருத்தர் பார்க்கையில் அந்த மாங்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக செல்ஃப் ஹாப்பிடாக அந்த ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. பார்க்கையில் அப்போ தான் குறையே வருது. என்னப்பா ஒருத்தர் ரொம்ப இதாக இருக்கான், ஒருத்தன் இப்படி ஹாப்பினஸ்ஸாக இருக்கான், ஒருத்தன் ரொம்ப லீனாக இருக்கான், ஏன் இவ்வளோ வேரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக உட்காந்து அனலைஸ் பண்ணாரு. அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நைட்டோட நைட்டாக இந்த ராஜ்யத்தை விட்டு கிளம்பி ஒரு ஒரு ஊரை போய் தேட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பிரச்சனை, வாட் ஹேப்பன் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்று தேடையில் அது நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. லைக் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மரத்துக்கு பேர் புத்த மரம்னு சொல்லிட்டு கடைசியாக பேரே மாறிடுச்சு அந்த மாதிரி. தென் ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நாளாக பசியோடு அப்படியே இருப்பார். அவ்வளோ தியானம் எடுத்துக்குவார். ரொம்ப நாள் ரொம்ப ஸ்டார்வேஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மண்டலம் 48 சொல்லுவாங்களா, அதுக்கு மேலேயுமே அது அந்த டீப் ஃபோக்கஸ்டாக அதிலே இருக்கிறது, அந்த ஒரு ஸ்டஃப். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறது, இந்த மன அமைதி பெறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி சுற்றி வாட் த ஹெல் ஹேப்பன்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சி பார்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் ஆசை அப்படின்றது கண்டுபிடிக்கிறாரு. இதை தான் நானும் இங்கே கன்க்ளூட் பண்ண வரேன். வாட் ஆர் த ஸ்டஃப் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான், லைக் அதிகமாக ஆசைப்படாமல் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருக்குல்ல, அது மாதிரி தான் எந்த ஒரு பர்சனுக்கு சீரியஸ்லி ஹேவிங் த லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான ஆசையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆசை ஒரு மாதிரி பேராசை, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் இருக்க பர்சனால் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் த பர்சன் குவிட் எவ்ரி திங். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப அமைதியாக துறவியாக மாறிட்டார். ஸோ இதுதான் ஓவரால் த ஸ்டோரி இன் தட் அண்ட் ஐ ஹாவ் லேர்ன்ட். சொல்ல விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி பார்த்தேன் த மெயின் திங் இஸ், இப்போ ஒரு பர்சன் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், பட் அந்த பர்சன் வந்து நாளைக்கு இல்லை, கம்ப்ளீட்லி ஸ்வாப்ட் அவுட் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு அப்படின்னா அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. திடீர்னு தெர் இஸ் a random person come into my life, அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன் சென்ஸ் ஒரு லைஃபோட சினரியாக பார்த்தோன்னா, ஒரு பர்சன் வராங்க, ஒரு பர்சன் போகிறாங்க, உயிரோடு இருக்காங்க, இல்லை, என்னென்னமோ கதை இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு பர்சனை பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டியாக இருப்பான், பட் அவனை நினச்ச இடத்துக்கு போயிருக்க முடியாது. இன்னொருத்தர் சும்மா ஊர் சுற்றிட்டு இருப்பான், பட் என்னென்னமோ நினைக்கிறோம், எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு 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 சர்டன் கேஸும் இருக்கும். பட் எல்லாத்திங்கும் அந்த ஆசை இருக்குது அப்படின்ற ஒரு திங். ஆசையை எவ்வளோ தூரம் நம்ம கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அது பேஸ் பண்ணியிருக்கு. சிம்பிள் இன் இங்கிலீஷ் வேர்ட்ஸாக சொல்ல போனால், ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் அப்படின்றது தான் இதோட இந்த வீடியோவோட மெயின் திங் சொல்லணும்னு நினச்சது. டு மை செல்ஃப், எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். டு த டு த ஹால் ஹூ வியூஸ் திஸ், யார் பார்க்குறாங்களோ இல்லாத சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அடி மேல் அடி விழுந்துகிட்டே இருக்கும். சிம்பிளி சொல்ல போனால்
இந்த விஷயம் ஓகே, அட்லீஸ்ட் இதுவாச்சும் நடந்துராதா அப்படின்னும் நினைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இது தானே, இது கூடவா நடக்கக்கூடாது, எல்லாரோட லைஃப்லையும் ஈஸியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்டும் அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. வாட் ஆர் த லைஃப் கோயிங் தேர், லைஃப் எந்த பாதையில் போகுதோ அந்த பாதையில் போனால் மட்டும்தான் இட் வில் பி ஹேப்பன். அது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் ஆர் த திங்ஸ் ஹேப்பன் எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டாக மூவ் ஆன் ஆகும். ஸோ கைண்ட்லி லுக் இன் டு இட். Expectation kills is the main motto. ஸோ அந்த ஒரு திங் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் ஹியர், ஸோ டு மை செல்ஃப் ஆல்சோ. அந்த ஒரு திங் மட்டும் கீப் இட் ரிமெம்பர் செல்ஃப். தேங்க்யூ. இன்னொரு நாள் கண்டிப்பாக லைஃப் லெசன்ஸ் பற்றி ஏதாவது ஒன்று பேசணுன்னா சொல்லுங்கள். ஐ வில் கெட் டு இன்ட் அண்ட் வில் கலெக்ட் சம் பாயிண்ட்ஸ். அதை பற்றி கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அலாங் டு இட் நான் கண்டிப்பாக லைஃப் லெசன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவர் த ஃபாஸ்ட் 20 இயர்ஸ்ன்னு சொல்ல போனால் அடி மேல் அடி, இந்த அடி விழுந்துச்சா இந்த அடின்னு சொல்லிட்டு ஐம் கெட்டிங் சம்திங். அப்போ அதுலேருந்து நான் லேர்ன் பண்ண விஷயம் வந்து ஐ வாண்ட் டு ஷேர். அது ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டப்பில் போய்ட்டு ஒரு ரெப்போவில் போட்டு பப்ளிக்காக வைக்கிறோம். ஸோ தட் ஒரு பர்சன் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வேர்ல்டு வைடு யார் வேணால். இப்போ லாட் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு 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 கோர் திங் ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறோன்னா அதோட சோர்ஸ் கோட்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஸ்டஃப் என்ன ஐடியாலஜி எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டு த ஒரு பர்டிகுலர் ரெப்போவில் இருக்கும். ஸோ ரீசெண்ட்லி ஒரு ரெப்போ பார்த்தேன், தட் அதுதான் அங்கே ஸ்டாக் ஆனது. அப்போது அங்கே ஒரு ஐடி ரிசோர்ஸஸ், ஒரு அப்ளிகேஷன் ரிசோர்ஸஸ் தான் ஷேர் டவுன் ஆகணுன்றது இல்லை. ஸோ லைக் லைஃபுன்றது ஒரு முக்கியமான திங், அதில் ஷேர் பண்ணுறதும் ஒரு முக்கியமான திங். அண்ட் ஒன் மோர் திங், அண்டர் த 20 எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டஃப் எல்லாம் ஐ வில் ஷேரிங் ஹியர். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் ஸோ கைண்ட்லி லெட் மீ டவுன் டு நோ ஹியர். ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, வில் கெட் டு நோ. அப்புறம் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கனெக்டடாக இருப்போம். ஸோ கைண்ட்லி செக் இன் டு இட். பை. தேங்க்யூ.